விஜய் அரசியலுக்கு வந்த காரணத்தையே இன்னும் விளக்கவில்லை என்று இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை செய்தியாளர் திலகவதி உடனான நேர்காணலில் விஜயின் அரசியல் வருகை குறித்த தனது பார்வையும் அவர் பதிவு செய்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு விஜய் வந்து ஆக்டிவ் பொலிட்டிஷியன். இன்னும் படத்துல நடிச்சுட்டு தான் இருக்காருனாலும் ஒரு பக்கம் கட்சி பணிகள்லாம் போயிட்டே இருக்கு. எப்படி அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு விமர்சகரா கேக்குறேன். இல்ல அதனால என்ன, எல்லாரும் நானும் வாக்களிக்கிறோம் தானே, எல்லாரையும் பார்த்து தானே நான் சொல்லணும். என்னுடைய பார்வையில இன்னும் அவரு பெருசா என்னெல்லாம் கவரல. அவர் வந்தது எனக்கு மகிழ்ச்சி தான். நல்ல உச்ச நிலையில தொழில அவர் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு இன்னொரு மக்கள் பணிக்கென்று வர்ற அளவுக்கு அவருக்கு எது தூண்டியதுன்னு அவர் ஒன்றும் சொல்லவே இல்லைல்ல. எனக்கு அதனால அவர் மேல ஒன்றும் பெரிய நம்பிக்கை ஏற்படல. இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆகட்டும், இது ஊழல் மலிந்த அரசியல் அப்படின்றாரு. மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு அரசுகளுக்கு மேல அவருக்கு விமர்சனங்கள் இருக்கு. இப்ப வரலன்னா வேற எப்போ? என்னுடைய மக்களுக்காக நான் இப்பயாவது வரணும் அப்படின்ற ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அரசை எனக்கு உலகத்துல காட்டுங்க. நான் தமிழ்நாட்டுல கேட்கல, உலகத்துல. அவரோட கட்சி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி வந்தவங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டு வந்தவங்க தான். அரசியல் சூழல் வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த ஊழல் இல்லாத ஆட்சியும் நடக்காதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கேன். எந்த இடத்துல விஜய் இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? தமிழ் சினிமாவில அதிகபட்ச ஊதியம் சம்பளம் வாங்குறவர் அவர் தானே இது வரைக்கும். சரி, நல்லா போயிட்டு இருக்குல்ல வாழ்க்கை. எதுக்கு அப்படி மேல இருக்க கிராஃப் இன்னைக்கு இதை விட்டா இன்னும் மேலதான் போகணும். அவர் கீழே வர வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு நடிப்பு துறையில. 100%. ஆமா, அப்படி இருக்கும்போது வேற திசையில உங்க பார்வையை பயணத்தை திருப்பி எதுக்காக உச்ச பட்ச அந்த தொழிலை விட்டுட்டு ஒரு சேவைக்கு வரீங்கன்ற காரணத்தை இன்னும் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே. எது உங்களை அந்த வழியில பயணிக்கணும்னு தீர்மானிக்க வைத்தது? எதனால் இந்த மாற்றம்? ஏன் உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டு இந்த சிரமத்தையும் கடுமையான பாதையையும் காட்டப்போகிற இந்த அரசியல் பயணத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? இன்னும் அதுவே நீங்க எனக்கு விளக்கலையே. நான் ஒரு வெகுஜனம் தான், வாக்களிக்கிறவர், வாக்காளர் தான். இது அப்படி ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இருக்கா என்ன? ஏன்னா அவருடைய ரசிகர் மன்றம் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அப்புறம் அதை மக்கள் மன்றமா மாற்றுறாரு. இப்ப அரசியல் கட்சியா 1 year தான் அது. அவர் அரசியல் கட்சியா மாத்தி அரசியல் வராதனால அதெல்லாம் நற்பணி மன்றமா மாறிச்சு. அது வந்த உடனே தொகுதிகள் 234 தொகுதிகள் அடிப்படையில மாணவ மாணவிகள் உற்சாகப்படுத்துறது. அதுக்கு முந்தின ஆண்டு கூட நீங்க பண்ணலையே. இதே மாணவ மாணவிகளை பற்றிய பார்வை உங்களுக்கு எல்லாம் போச்சு. ஒரு அததான் நீங்க சொல்லணும்னு கேக்குறேன். நான் கற்பனை பண்ணணும்னா 100 பண்ணலாம். அது உண்மையா இருக்கணும் அது எப்படி நமக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அது மாத்தி இருக்குல்ல. அது முந்தின ஆண்டு இதே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவர் உங்க கண்ணுக்கு தெரியலையே. அந்த முந்தின ஆண்டு உங்களுக்கு வராது. என்ன அடுத்த ஆண்டு வந்து அதுக்கு அடுத்த ஆண்டு நேரடியாக தேர்தல் அரசியல் முதல் கனவு எல்லாம் கேட்கலாம் இருக்கு. அந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, எது உங்களை தூண்டி இங்கு அழைத்தது? ஒரு தியாகம். இப்ப நம்ம பாக்குறதபடி பார்த்தா தொழில நீங்க பண்ணிட்டு வந்திருக்க தியாகம். பல கோடி கணக்கு வருவாயை விட்டுட்டு ஒரு மக்கள் சொல்றாரு, என்னோட கரியர்ல பீக்ல உச்சத்துல இருக்கும்போது நான் வரேன். அது வரைக்கும் வந்தீங்க இல்லையா? அடுத்த வரையும் ஒன்னும் சொல்லல, விட்டுட்டு வரீங்க. இதனால விட்டுட்டு வந்த இந்த மாற்றம் இதனால் நிகழ்ந்ததுன்னு ஏதோ ஒரு காரணம். அத நீங்க சொல்லக்கூடாது, அவரு சொல்லணும். மாநாட்டுல அத்தனை பக்கம் பேசுனீங்கல்ல, ஏன் அந்த ஒரு வரி இல்ல? நான் அதை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்களா? அதான் எங்களுக்கு தெரியுது. அது ஆப்வியஸ், இட்ஸ் ஃபேக்ட். நீங்க ட்ரூத்த சொல்லுங்க. அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்றது அவரு வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் மாற்றம் வந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்ததான் நான் வர்றேன் அப்படின்றாரு. அது இப்பதான் நடக்கணும்னு ஏதாவது வரைமுறை அப்படி எல்லாம் ஒண்ணு. நான் எப்பதான் சொல்லல. உங்களுக்குள்ள அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? நான் ஏன் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஏன் நீங்க திரைப்படத்துறையை விட்டுட்டு இதுக்கு வரீங்கன்றது எனக்கு ஒண்ணு நீங்க விளக்கவே இல்லையே.